சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ. மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. உன் காதல் மனையானலை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கே தீங்கு விளைவிக்கும் தீய பழக்கங்களை அவளுக்கு சொல்லிக் கொடாதே. ஒரு பெண்ணுக்கு நீ அடிமையாகாதே, இல்லையேல் அவள் உன்னையே அடக்கியாள நேரிடும். நெறி கெட்டவளை அணுகிச் செல்லாதே, அவளது வலைக்குள் வீழ்ந்திடுவாய். பாடகியுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம், அவளது மயக்கும் வலையில் சிக்கிக்கொள்வாய். கன்னி பெண்ணை உற்று நோக்காதே,
அன்பு ஆண்டவரே, இது இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் இந்த நவநாளில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக குழுமி இந்த ஆலயத்திலே உடைய வார்த்தையை, ஆறுதல் தருகின்ற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். இதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எங்களுக்கு நல்ல உடல்ல சுகத்தை கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து எங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உமக்கு உகந்த மக்களாக, சாட்சிகளாய் நீ தருகின்ற விழுமியங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க தேவையான அருளையும் வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் நீர் எங்கள் மீது பொழிந்து எங்களை வழிநடத்தியுள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, புனித அந்தோணியாரே, அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தோணியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியான விதத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி ஃபீஸ்ட். அவங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள கண்களை பார்த்து கைகளை குலுக்கி ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சந்தோஷம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். இது கடவுள் கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சி, இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். இன்று நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மைய சிந்தனையானது கன்னிப்பெண்ணை உற்று நோக்காதே என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காலையில் நான் மறையுரையில் சொன்னேன் இல்லையா, பாவம் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தது? கீழ்ப்படியாமையினால். யாருடைய கீழ்ப்படியாமையினால்? ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த பாவமானது இந்த உலகத்திற்குள்ள வருகின்றது. எந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்னாரோ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. தொடக்க நூல் நம்ம வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் 6வது வசனம். பாம்பு ஏவாள்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஏனென்று பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். எனவே அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன், பழம் கண்ணுக்கு பார்ப்பதற்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, சுவை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அதனால் பாவத்திற்குள்ளாக அந்த பெண்மணி தள்ளப்படுகின்றார். இந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். எவ்வித கலக்கமும் கவலையும் இன்னல்களும் இடர்கள் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் நீடித்ததா? அவருடைய வாழ்க்கையில் நீடித்ததா? நீடிக்கலை. கடவுளை மிஞ்சுகின்ற அளவிற்கு அழகையினால் அவர்கள் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகின்றார்கள். கடவுளை மிஞ்சுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளானது அமைந்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால அருள் வாழ்வை
அந்த நிலையான நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல், நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தத்தளித்து போன ஒரு வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால இந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை, அவர்கள் தொலைத்திருந்த அந்த நிறைவான நிலையான மகிழ்ச்சியை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அதே கீழ்ப்படியாமையினால அருள் வாழ்வை பெற்றுக்கொண்டார் ஒரு பெண்மணி. அது யாரு? அன்னை மரியாள். இதோ உமது அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த ஆகட்டும் வார்த்தைக்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டதன் வழியாக பழைய ஏற்பாட்டிலே இழந்து போன அந்த அருள் வாழ்வை, ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கி கொண்டார். கடவுளுடைய அருளை பெற்றவராக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைக்கின்றோம். ஒவ்வொரு வருடம் கடந்து செல்ல செல்ல இந்த திருவிழா கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு மாற்றம் என்னிலே நடைபெற வேண்டும், என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி, கடவுளை நோக்கி பயணிக்கின்றவர்களாக அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் சமாதானமும் விட்டு கொடுக்கின்ற மனநிலை, இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டு நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த குட்டி திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவை சீர்குலைய செய்ய இந்த பாவங்கள் எல்லாம் பிளவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. எனவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், இரவு நேரத்தில் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ குச்சி மாதிரி கிடக்குது, திடீர்னு உங்களுடைய செல் லைட்டோ டார்ச் லைட்டோ வச்சு பார்க்குறீங்க, அங்கே ஒரு பாம்பு கிடக்குது படுத்து, நல்ல ஒரு பெரிய பாம்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? பாம்பை பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம்? அலறி அடிச்சுட்டு நம்ம ஓடிடுவோம். நம்ம போய் சரி பாம்பு தானே மிதிச்சுட்டு போவோமா நம்ம நடந்து? நிச்சயமா. அதே போல் சீராக் புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. அப்ப இது பாவம். இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருந்தால் கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நிலை வாழ்வை கொடுப்பார், அந்த நிறைவான நிலையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற முடியும். எனவே இந்த பாம்பை கண்டு ஓடுவதை போல நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டு நாம் ஓடிவிட வேண்டும். பாம்பின் அருகில் சென்றால் அது நம்மை கடிக்கும். அதே போல பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய உடல் வலுவற்றதாக இருக்கும், நம்முடைய மனம் குழம்பி போயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நாம் வாழவே முடியாது. எனவே ரோமியர் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே பவுலடியார் சொல்கின்றார், நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, நல்லா ஜெபம் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் செயல்களிலே நம்மால் காட்ட முடிவதில்லை. நாம் தவறிவிடுகின்றோம். குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் ஒரு சில தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சோம்பேறித்தனத்திற்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். சரி, நாளைக்கு ஜெபம் பண்ணலாமே, அடுத்த நாள் ஜெபம் பண்ணலாமே, இது போன்ற சாக்கு போக்குகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் பவுலடியார் சொல்லுவார், நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை என்னால் செய்ய முடிவதில்லை, எதை வெறுக்கின்றேனோ அதையே பல நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். இந்த ஒரு பலவீனத்தை ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக ஒரு குழப்பம், ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் இன்னர் கான்ஃப்ளிக்ஷன் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ஒரு புரிதலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இது தவறான செயல், கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம் குடும்பத்தை இறைபாதம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த தீமையிலிருந்து கடவுள் நம்மை மீட்டெடுத்து நம்மை பாதுகாத்து இந்த உலக மாயை கவர்ச்சியிலிருந்து கடவுள் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார், நம்மை பராமரிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா?
நாம் பாவம் செய்தாலும் குற்றத்தோடு பலவீனத்தோடு வலுவின்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றவராக நம் ஒவ்வொருவரையும் வலுவூட்டுகின்றவராக நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கின்றார். இதைத்தான் பவுலடியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். எபிரேயர் புத்தகத்திலே 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்முடைய ஆண்டவர் பாருங்களே, எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள், மக்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அவர் பரிவு கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை யூதர்கள் கையும் களவுமாக பிடித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. இவரை தீர்ப்பிடணும், சுமையை சுமத்தணும், குற்றப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஆண்டவர் இயேசு அப்பெண் மீது பரிவு கொள்வதற்காக, காப்பாற்றுவதற்காக யூதர்களை பார்த்து சொல்கின்றார், உங்களில் பாவம் செய்யாதிருப்பவர் இப்பெண் மீது கல் எறியட்டும் என்று சொல்லி அப்பெண் மீது பரிவு கொள்கின்றார். மறைமுகமாக காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். இந்த நிகழ்வு, இந்த நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி, சில நேரத்தில் என்னுடைய கோபத்தினால என்னுடைய வார்த்தைகள் மாறி போயிருந்திருக்கலாம், என்னுடைய எண்ணங்கள் மாறி போயிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த எண்ணங்கள் தவறான நிலையில இருந்து கொண்டிருக்கலாம், தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது பரிவு கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். என் பிள்ளைகள் மனமாறி என்னை நோக்கி வரமாட்டார்களா? நான் கொடுக்கின்ற அந்த அன்பை பெறமாட்டார்களா? நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை, நிலை வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையிலே உரிமையாக்கி கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஆர்வம் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கின்றார். அந்த நல்ல சமாரியர் உவமைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த வழியோரமாக கள்வர்களால் பிடிபட்டு அடிபட்டு காயத்தோடு அந்த சாலையின் ஓர பகுதியிலே அவர் கிடக்கின்றார். முதலாவதாக ஒரு குருவானவர் செல்கின்றார். அவர் போகும்போது அந்த நபரை பார்த்துட்டு மறுபக்கமாக அவர் கடந்து செல்கின்றார். இரண்டாவது சென்ற லேவியரும் அந்த கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த நபரை பார்த்துவிட்டு உதவி செய்யாமல் அவரும் மறுபக்கமாக சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் மூன்றாவது சென்ற நல்ல சமாரியரோ அவர் அருகில் சென்று அவர் கிடக்கின்ற அந்த காயங்களை எல்லாம் பார்த்து தன்னால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்து கொண்டிருக்கின்றார். இந்நிகழ்வு எதை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், இயேசுவுடைய அந்த பரிவு, தேவையில் இருக்கின்ற நபருக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் அவருக்கு என்ன நடக்குமோ, என்ன நிகழப் போகின்றதோ என்று அவர் மீது பரிவு கொண்டு அந்த அன்பின் வெளிப்பாடாக உதவுகின்ற மனநிலையை கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக ஒன்றன் பின் ஒன்றாக இயேசுவுடைய அந்த பரிவு கொள்கின்ற, இரக்கம் கொள்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த மனநிலையை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுதான் இயேசு கொண்டிருந்த மனநிலை. இயேசு தன்னிலே இரு தன்மைகளை கொண்டிருக்கின்றார். இயேசு இறைமகனாகவும் இருக்கிறாரு, மனிதராகவும் இருக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றார், புதுமைகள் நிகழ்த்துகின்றார். இவையெல்லாம் செய்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், இந்த சிலுவை மரணம், பாடுகள், இன்னல்கள், எதிர்ப்புகள், சவால்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் என்பதை இயேசுவுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. இதெல்லாம் கடவுளுடைய திட்டம். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். மனிதர்களை மனித நேயத்தோடு அவர் அன்பு செய்கின்றார். ஏழை எளிய மக்களை அவர் சென்று அடைந்து இந்த நற்செய்தியை அறிவித்து கடவுளுடைய அன்பை அவர் எடுத்து கூறக்கூடியவராக இருக்கின்றார். நாமும் இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கொண்டிருந்த அந்த அன்பை, அந்த பரிவை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையே நாம் அன்பு செய்து நமக்கு அடுத்திருப்பவரை, தேவையில் இருக்கின்ற நபர்களுக்கு இயேசு செய்த அந்த உதவியை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பொழுது நன்மைத்தனமான காரியங்களை நம்முடைய மனதிலே இட்டு சென்று நாம் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது இந்த பாவம் நம்மை ஒருபோதும் நம்மை அண்டவே அண்டாது. இந்த பாவத்திற்குள்ளாக நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பதை நாம் யாரும் ஒருபோதும் நினைப்பதே இல்லை. இந்த வழிபாடு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறோம், என் பிள்ளைங்களை திட்டணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது நினைக்கிறோமா?
நம்ம நினைக்கிறதில்ல. வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வந்திருக்கிறோம், முகமலர்ச்சியோடு இருக்கணும், அன்பு செய்யணும், நல்லா உரையாடல் வைத்துக்கணும், இதுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் பவுலடியார் சொல்லுவார், இதெல்லாம் நினைக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்வதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். இது தவறு அல்ல, மனிதருக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு குழப்பமாக இருக்கின்றது, ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அப்ப ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறான். அவன் பாவம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணிகள் ஒரு மனிதனை பாவம் செய்வதற்கு தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. இதை நீங்க உணர்றீங்களா? நம்ம என்னைக்காச்சும் பாவம் செய்யணும், திட்டணும், கோபப்படணும்னு சொல்லி நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று நம்மை பாவம் செய்ய பாவத்திற்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கின்றது, தூண்டி எழுப்பி கொண்டிருக்கின்றது. இன்ஸ்டிகேட்டிங், சம்திங் இஸ் இன்ஸ்டிகேட்டிங் அஸ் டு கமிட் சின் இன் அவர் லைஃப். அப்போ அந்த காரணிகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். இது என்னை பாவம் செய்ய தூண்டுகின்றது. அப்போ இந்த செயல் நடக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நான் எப்படி பாவம் செய்யாமல் நன்மையை என் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளப் போகின்றேன்? இயேசுவை நோக்கி அந்த இயேசு கொண்டிருந்த மனநிலையை நானும் கொண்டிருக்க பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட மாட்டோம். எனவே அந்த காரணிகள் ஒரு மனிதனை பாவம் செய்ய எதெல்லாம் தூண்டுது? நம்ம பார்த்தோம் தொடக்கத்தில், கீழ்ப்படியாமையினால பாவத்திற்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அதனால வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை தொலைத்து போயிருக்கிறார்கள், வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். வேற எதனால ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகின்றான்? ஒரு மனிதன் எதனால பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகின்றான்? சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஓகே, புரியல. ஆசைப்படுறதுனால. போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சவுல் அரசர் தாவீது மீது அன்பு கொண்டிருந்தார், நல்ல உறவுகள், நட்புறவு கொண்டிருந்தார். சவுலுடைய மகன் யாரு? யோனத்தான். வெரி குட். யோனத்தான், சவுல், தாவீது அரசர். தாவீது அரசர் கோலியாத்தை கல்லெறிந்து கொலை செய்கின்றார். நிறைய செயல்கள் செய்யும்போது மக்கள் எல்லாம் பார்த்து அவரை பாராட்டுகின்றார்கள். அவருடைய செயல்களை குறித்து வியப்புற்று அவரை தாவீது அரசரை மக்கள் எல்லோரும் பாராட்டி மகிழ்விக்கின்றார்கள். ஆனால் இதை பார்க்கின்ற சவுல் அரசருக்கோ, நான் தான் மகிழ்ச்சி, என்னை தான் எல்லா மக்களும் புகழணும், என்னை தான் பாராட்டணும், நான் அரச பதவி வகித்து கொண்டிருக்கிறேன், நான் அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் புகழ் பாராட்டு எல்லாமே தாவீதுக்கு போகுது, இவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆசைகள் வருது, பேராசை தன்னுடைய வாழ்க்கையில் வருது. எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த புகழும் பட்டமும் அவருக்கு போகுதே அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறாமை வருகின்ற பொழுது அது பாவம் செய்ய அந்த நபரை ஏற்றுக்கொள்ள முடியல. சரி பரவாயில்ல, அவர் நல்ல செயல் செஞ்சாரு, மக்கள் அவரை பாராட்டுறாங்க, அந்த ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்காத பொழுது பாவம் செய்ய தூண்டுகின்றது. அப்ப அவர் கொலை செய்ய திட்டமிடுறான். இங்க யோனத்தன் தாவீதுக்கும் யோனத்தனுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருந்தது. அதனால தன்னுடைய தந்தையுடைய திட்டத்தை தாவீது அரசர்கிட்ட சொல்றாரு. தாவீது சவுல்கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வை செய்யாதீர்கள் என்று தன்னையே தாழ்த்தி அரசர்கிட்ட சொல்றாரு. யோனத்தனும் தன்னுடைய நண்பரை பற்றி நம்ம இந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாரு. அவர் மனம் மாறுகின்றார், மனம் மாறி ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய உறவுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிக்கல்களை இந்த பொறாமையின் வழியாக, ஆசையின் வழியாக இந்த பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகின்றார்கள். உறவுகளிலே சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த புரிதல் வருகின்ற போது அந்த உறவு சரி செய்யப்படுகின்றது. தவறான புரிதல் இருந்த அந்த மனநிலை அகற்றப்பட்டு யோனத்தன் இங்க அன்பின் பாலமாக உறவை சீர்குலைந்து இருந்த அந்த உறவை சரி செய்யக்கூடிய அந்த மனநிலையை யோனத்தன் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்படலாம், ஆனா அளவு கடந்து அது பேராசையாக மாறுகின்ற பொழுது, அவங்க வளர்றாங்க, அவங்க படிக்கிறாங்க, நான் நல்லா படிக்க முடியல, அவங்கள நான் படிக்க விடாம பண்ணணும், அப்படி ஒரு ஆசைகள், பேராசைகள் வருகின்ற பொழுது, பொறாமை வருகின்ற பொழுது அதுவும் நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றது. கடவுளுடைய அன்பு
எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கின்றது. ஆனால் நாம் நமக்கு பிடித்தவர்களை, நம்முடைய நண்பர்களை, அறிமுகமானவர்களை நாம் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் சொல்லக்கூடியது, இவர்களை கடந்து யார் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றீர்களோ, யார் மீது அன்பு செய்ய தவறி இருக்கின்றீர்களோ, பகைமையை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அன்பு செய்ய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பினை கொடுக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கவே இருக்கக்கூடாது. இந்த பொறாமை வந்துருச்சு, இந்த பேராசை வந்துருச்சு அப்படின்னா பாவம் செய்ய நம்மை தூண்டுகின்றது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் காயின் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார். இதை பார்த்துட்டு காயினுக்கு என்னாச்சு? பயங்கர பொறாமை வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது? அவனுடைய பொறாமை தன்னுடைய சகோதரனை கொலை செய்கின்ற அளவிற்கு அந்த பொறாமை சினங்கொள்தல் இட்டு செல்கின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை வருகின்ற பொழுது, அவங்க நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, என்னால் வளர முடியல, அப்படி ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றது. யோவான் நற்செய்தியாளர் அழகா சொல்லுவார், அவர் வளர நான் குறைய. என்னையே தாழ்த்தி கொள்கின்ற பொழுது, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஒருபோதும் தாழ்த்துவதில்லை, நம்மை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக கடவுள் வைப்பார். யாரும் அறிய முடியாத நிலையிலும் கடவுள் நம்மை அறிந்த தெய்வமாக இருக்கின்றார். எனவே நம்மையே நாம் இறை பாதம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கும் கொடுத்திருக்கின்ற அந்த படைப்பாற்றலை, கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு திறமைகளை, ஏதாவது ஒரு படைப்பாற்றலை நிச்சயமாக கடவுள் கொடுத்திருப்பார். அந்த திறமைகளை, அந்த கொடைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து அந்த கொடைகளை, படைப்பாற்றலை நாம் சரிவர பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய அந்த ஆட்சியிலே நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. பேராசை வருகின்ற பொழுது நம்மை பாவம் செய்ய நம்மை தூண்டி கொண்டிருக்கின்றது. வேற எதெல்லாம் காரணிகள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றது? களவு. நம்முடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை இருக்கு அப்படின்னாலும் நிச்சயமா களவு செய்ய இந்த சூழ்நிலைகள், யாரோ ஒரு சகோதரிகள் சொன்னது போல, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலிருந்து ஏதோ ஒரு காரணிகள் என்னை பாவம் செய்ய, திருடுவதற்கு, குடும்பத்தில் ஒரு கடினமான சூழ்நிலை, நான் ஒரு பொருளை பார்க்குறேன், எனக்கு எடுத்து வச்சுக்கணும் போல ஒரு ஆசை வருது, அப்போ இதுவும் நம்மை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கின்றது. நன்மைத்தனமான காரியங்களை செய்ய, சிந்திக்க நாம் தவறுகின்ற பொழுது அதுவும் நம்மை பாவத்திற்குள்ளாக இட்டு செல்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் களைந்து எறிந்து யதார்த்தமாக, பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க, மனைவி கணவருக்கு கொடுங்க, கணவர் மனைவிக்கு அன்பை கொடுத்து, ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையில் இதுதான் கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வு ஆசீர்வாதம் என்பதை முழுவதுமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, நன்மையை கற்றுக்கொள்கின்ற பொழுது, இந்த இயேசு கொடுக்கின்ற அந்த இறையாட்சியின் விழுமியங்களான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நீதி, நேர்மை, உண்மை, புரிந்து கொள்தல், இந்த பண்புகளை எல்லாம் கொண்டு உடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது இந்த பாவத்திற்கு ஒருபோதும் இடம் கிடையவே கிடையாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்ப இதுவும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்மை செய்ய நாம் தவறுகின்ற பொழுது பாவத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். சோம்பேறிகளாக ஒரு வேளையும் இல்லை, நம்ம டிவியாக பார்த்துட்டு இருக்கிறோம், மொபைல் ஃபோனாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அதுவும் நம்மை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த சூழ்நிலைகளை குறித்து, மனிதர்களை குறித்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எது தீயது, என் வாழ்க்கையில இந்த செயலை செஞ்சா நன்மை கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்த மக்களாக இருக்கின்றோம். எனவே நன்மையை நாம் செய்வோம். நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த செயலை ஒருத்தருக்கு செஞ்சனா எனக்கு இவர் இந்த இதெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை எல்லாம் களைந்து நான் இவர்கள்ட்ட அன்பாக இருக்கணும், அரவணைத்து போகணும். இதுதான் வாழ்வின் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நம்ம யதார்த்தமாக வாழ்கின்ற பொழுது, இந்த எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, நான் இதை செஞ்சா எனக்கு இவங்க செய்யணும்,
அப்படி அவங்க செய்யலாம் அப்படின்னா என்னுடைய மனம் அதிகமான அழுத்தங்களை அது சந்தித்து கொண்டிருக்கும். பாதிப்புகள், மனதிலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய உடலும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் என் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியை நான் தொலைத்து போய்விடுவேன். எனவே நம்முடைய இந்த கையில் தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழப்போகின்றோம். நாம் நன்மையை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பாவம் ஒருபோதும் நம்மை நெருங்கி வர முடியாது. இவ்வாறாக பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணி எதுவென்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளாக இட்டு செல்வது எந்த ஒரு காரணி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், எதனால் பாவத்துக்குள்ளே தள்ளப்படுவோம்? பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நாளை எக்ஸாம் வச்சுட்டு நம்ம போய் ரிமோட்டை வாங்கி வைப்போம், திரும்பவும் பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு என்னாகும்? பயங்கரமாக கோபம் வரும். அப்போ இந்த கோபத்தினாலையும் நான் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகின்றோம். இந்த கோபம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பிள்ளைங்க வழி மாறி போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவளுடைய குற்றங்களை நாம் சுட்டி காட்ட வேணும். இப்போ நான் என் வாழ்க்கையில் ஒரு குற்றத்தை செய்யறேன் அப்படின்னா, அந்த குற்றத்தை சுட்டி காட்ட ஒரு நபர் இருந்தால்தான் என் வாழ்க்கையில் நான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். யாருமே என் குற்றத்தை சுட்டி காட்டலை அப்படின்னா நான் செய்யறது எல்லாமே சரி அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டிருப்பேன். நான் பாவத்திற்குள்ளாகத்தான் நான் என் வாழ்க்கையில் நிச்சயமாக மூழ்கி இருப்பேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குற்றத்தை பிறர் சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த குற்றம் என்னில் இருக்கின்றதா என்பதை முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு குற்றம் என்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை விட்டு நாம் விலகி இருக்கணும். அந்த செயல்களை குறித்து நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பாவத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட மாட்டோம். இந்த கோபம் ஒரு தவறான சூழ்நிலையில் நடக்கும்போது, தவறான வழியில் நம்முடைய பிள்ளைகள் மாறி செல்கின்ற பொழுது நம்முடைய சுற்றத்தை சுட்டி காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாக நிச்சயமாக இருக்க முடியும். இந்த சினம் கொள்தல் கடவுளுக்கும் நமக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றன. நம்ம கோபப்படுகின்ற போது நம்முடைய வார்த்தைகள் தவறாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம கோபப்பட்டுட்டோம், கோபத்தினால் நம்ம எதையும் சாதிக்க முடியுங்களா? கோபப்பட்டு கணவரை திட்டோம், என்னுடைய வார்த்தைகள் பயங்கரமாக ரொம்ப நம்ம அதிகமாக ஒரு பிச்சில் எடுத்து நம்ம திட்டோம், அதனால் எதையாவது சாதிக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தினால் எதையாவது சாதிக்க முடியுமா? சாதிக்கவே முடியாது. கோபம் வருகின்ற பொழுது அதனுடைய பின் விளைவுகள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நமக்கு தெரியும். தலைவலிக்காது, ஆனால் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட முடியாது, எல்லா நோய்களையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நிம்மதியான ஒரு உறக்கம் நிச்சயமாக இருக்க முடியாது. கோபப்பட்டுட்டோம், அடுத்த நேரம் போய் நாம் விட்டு கொடுத்து, என்னுடைய கணவர் தானே, என்னுடைய மனைவி தானே, சரி மன்னிச்சிருப்பா, சரி பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த மன்னிச்சிருங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, எல்லா டேப்லெட்ஸை விட இதுதான் ஹை மெடிசனாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். விட்டு கொடுப்பவர் ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது, விட்டு கொடுக்கின்ற அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அது கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு உன்னதமான கொடை, கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பல நேரங்களில் நம்ம கோபப்பட்டு போயிருப்போம், மன்னிக்க முடியாமல் பகையை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டிருப்போம். இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக என்னுடைய உள்ளத்தில் எதெல்லாம் புதைந்து கிடக்கின்றதோ, இந்த பயம், வெறுப்பு, பகைமை, குற்றப்பழி உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இது போன்ற இந்த நச்சு கிருமிகளாக இருக்கின்ற இந்த பொறாமை, இது போன்ற இந்த உள்மன காயங்கள் எதுவெல்லாம் உள்ளத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நன்மைகளை செய்வதன் வழியாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜெபிப்பதன் வழியாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மையே நாம் இறைபாதம், நம்முடைய குடும்பத்தை இறைபாதம் அர்ப்பணிப்பதன் வழியாக நாம் நன்மைத்தனமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த சுமைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தவறான சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் கடவுள் களைந்து எறிவார். இந்த எண்ணங்கள், அழுத்தங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வெளியேறப்படுகின்ற பொழுது, கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, கடவுள் அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் திறமைகளை அதிகமாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நிச்சயமாக அவருக்கு உகந்த மக்களாக,
அவரின் சாட்சிகளாய் திகழ நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். எனவே நம்முடைய மனம் எதை நினைக்கின்றதோ அதைத்தான் நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். இன்று அருட்தந்தையோடு காரில் பயணம் செய்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுது அருட்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நான் காரில் போகும்போது சில விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் கடவுள் என்னை பாதுகாத்தார். நம்ம உணர்றோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை பாதுகாத்து, என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கணும், என்னுடைய அரவணைப்பில் இருக்கணும், என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவல் கொண்டிருக்கிறார். அதைத்தான் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். இப்போ இது என் வாழ்க்கைக்கு ஒரு செய்தியாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலும் உடல் சார்ந்த நோய்களை சந்திக்கின்ற பொழுது, அன்னையை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய பாதுகாப்பை, பராமரிப்பை நானும் பெற்றிருந்தேன். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குடும்பமாக சேர்ந்து ஜெபித்து பார்ப்போமே, கடவுள் மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பார். பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா? குடும்பத்தில் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? யாருக்காவது உடல் சார்ந்த நோய்களோடு இருக்காங்களா? மருத்துவரால் நலம் பெற முடியாது என்று வேதனைப்பட்டு இருக்கின்றீர்களா? கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது உடல் சார்ந்த நோய்கள், குடும்பத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமாக கடவுள் விடுதலை வாழ்வை கொடுப்பார். அவருடைய அன்பு எல்லையற்றதாக இருக்கின்றது. அவருடைய அந்த பராமரிப்பை, அரவணைப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் அதற்கு வழிவகை செய்வார். கடவுள் இயேசுவுடைய அந்த ஆளுமையில் பிறருக்கு உதவுகின்ற மனநிலையை, நன்மையை செய்கின்றவர்களாக இயேசு எவ்வாறு எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பது போல அவருடைய பணிவாழ்வின் நோக்கமே இந்த இறையாட்சியை இம்மண்ணிலே மலரச் செய்வதுதான். இறையாட்சி என்பது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. அந்த இறையாட்சியை நாமும் நம்முடைய குடும்பத்திலே மலரச் செய்து இயேசுவை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்கின்றவர்களாக நம்முடைய சொல் செயல் ஒன்றோடு ஒன்று இணைந்து நாம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தவையாக மாற நம்மை பார்க்கின்ற பொழுது, இந்த நபரா கிறிஸ்தவங்க, இந்த குடும்பமா கிறிஸ்தவ குடும்பம், அவங்க உண்மைக்கு குரல் கொடுக்கின்றவர்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்றவர்களாக, கடவுளுடைய மாட்சியிலே பங்கு பெறுகின்ற மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். நல் எண்ணங்களை சிந்திப்போம், செயல்படுத்துவோம். பாவம் நம்மை ஒருபோதும் அணுகவே அணுகாது. கடவுளுடைய இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக, அருள் வாழ்விற்காக தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். இறைவன் தாமே இங்கு குழுமி இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக, முழுவதுமாக, வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித அந்தோனியாரே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேறும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித அந்தோனியாரே, எங்கள் ஊரில் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும்.
அளவில்லாத கிருபையும் பொறுமையும் உடைத்தான சர்வேஸ்வரனாகிய இயேசுவே,
மிகுந்த பக்தி சிரவணத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம், பகை, பழி முதலிய சகல அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்ராசனருடைய மாறாத சமாதானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. இன்றைய 6ஆம் திருவிழாவை சிறப்பிக்கும் திருக்குடும்ப சபையினர் நலன்களுக்காகவும் விழாவை தலைமையேற்று சிறப்பிக்கும் தந்தையரின் ஆன்மசரீர நலன்களுக்காகவும் அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியும் எம்மூர் மக்களின் உடல் நலன்களுக்காகவும் அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் திரையாக வந்திருக்கும் வெளியூர் மக்களின் நலன்களுக்காகவும் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் புனித அந்தோனியார் வழியாக நற்கருணை நாதரிடம் வேண்டிக் கொள்வோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தேவ
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முத்துநாடார் குடியிருப்பு கோடி அற்புதர் புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய 128வது ஆண்டு திருவிழாவின் 6ஆம் திருவிழாவின் இறுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 6ஆம் திருவிழா மாலை வழிபாட்டை தலைமையேற்று நடத்தி கன்னி பெண்ணை உற்று நோக்காதே என்ற இறை சிந்தனையை இறை முழக்கமாக தந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்தவர்கள் இறைபணியாளர் டேனியல் கப்புச்சின் சபை பாம்பன் விளை. அன்பானவர்களே, தந்தை அந்தோனியார் சபையில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார். நேற்று இரவு முதல் இன்று மாலை வரை, இன்று இரவு என்று சொல்லலாம், நம்மோடு இருந்திருக்கிறார்கள். காலையில் ஞாயிறு திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி அருமையான மறைவுரை வழங்கி இன்று மாலை வழிபாட்டையும் நமக்கு நிறைவேற்றி ஆசீர்வதி தந்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்ப நிகழ்விலும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருமையான ஒரு தந்தை, பார்ப்பதற்கு வானதுரை போல சாந்தம் குணம் கொண்ட ஒரு தந்தையாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் பெருந்தன்மையோடும் பரந்த உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு தந்தை, உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு தந்தை, தன்னுடைய கண்களை தேவைப்படுபவர்களுக்கு உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. எனவே கன்னிப்பெண்ணை உற்று நோக்காது என்ற இறைவார்த்தின் அடிப்படையில் பாவத்திற்கு ஏதுவான சூழல்கள், காரணிகள், மனநிலைகள் இவைகளை நாம் அகற்ற வேண்டும். அப்பொழுது ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு இறைவன் தருவார் என்ற அழுத்தம் திருத்தமாக செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். எந்த பெண்ணை உற்று நோக்கக்கூடாது? கன்னி பெண்ணை உற்று நோக்கக்கூடாது, இல்லையா? யாரெல்லாம் உற்று பார்த்துருக்காங்க விவிலியத்தில்? தாவீது உற்று பார்த்தான். யாரை உற்று பார்த்தான்? உரியாவினுடைய மனைவி உற்று பார்த்தான். பாவமும் அதற்குரிய தண்டனையும் பெற்றுக்கொள்ளுகிறான். சிம்சோன் பெண்ணை உற்று பார்த்தான். தெளிலா தன்னுடைய வலிமையை இழந்தான், அழிவை
சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வேறு யாரெல்லாம் உற்று பார்த்தாங்க? தந்தை சொன்னது போல காயின் ஆபேலை உற்று பார்த்தான், அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய காணிக்கை உற்று பார்த்தான், பாவம் செய்தான். அதுபோல இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் செழுமையாக இருக்கிறது என்று இந்த ஆகாபு உற்று பார்த்தான், பாவம் செய்தான், தண்டனை அடைந்தான். வேற பல மனிதர்கள் உற்று பார்த்திருக்கிறார்கள். ஒரு விதமான பாவ எண்ணத்தோடும் பொறாமை எண்ணத்தோடும் பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதனால் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. தந்தை நெத்தியடியாக முதலில் சொன்னார், பாம்பு ஏவாளை ஏமாற்றாவிட்டாலும் அவள் ஏமாந்திருப்பாள். காரணம், அவள் கண்கள் எதன் மீது இருந்தன? கனி மீது இருந்தது, அழகாக இருந்தது, சுவையாக இருக்கும் என்று நினைத்தாள். எனவே அவள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார். பெரும்பாலும் ஆண்கள் உற்று பார்ப்பதை விட அடுத்த வீட்டு பிரச்சனைகளை உற்று பார்ப்பது யார்? பெண்கள். அடுத்தாட்டு அம்புதம் என்றால் அவங்களுக்கு அற்புதம். இவன் சொல்லுவான், அடுத்தாட்டு அம்புதம் நமக்கேண்டின்னு சொன்னா கூட அவ கேட்க மாட்டான். என்ன ஆடை, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன சாப்பாடு, எங்கே போகிறா, எங்கே வாரா, எவ்வளவுக்கு வாய் இழிக்கிறா, யாற்ற வாயை இழிக்கிறா, எவ்வளவு வச்சிருக்கிறா, இதெல்லாம் உற்று பார்ப்பதனால் பெண்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை, மரியாதையை, குடும்ப அமைதி இழப்பதற்கான காரணம். உற்று பார்க்காதே என்று சீராக்கி ஞானம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பெண்களை மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை பொறாமை கண்ணோடும் பிறருடைய நடவடிக்கைகளை தீர்ப்பிடுகின்ற வண்ணமாக உற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெய்வம் உங்களை உற்று பார்க்கும். தெய்வம் உங்களை உற்று பார்க்கும் நல்லதுக்காக அல்ல, நீ என்ன கொடுத்தாயோ அதை திருப்பி கொடுப்பதற்காக உற்று பார்க்கும். மாறாக நாம் உற்று பார்க்க வேண்டும். எதற்காக உற்று பார்க்க வேண்டும்? அருள் நிறைந்தவளே வாழ்க என்று ஆண்டவர் ஏதோ என்று சொல்லவில்லை, மாதாவை உற்று பார்த்து சொன்ன வார்த்தைகள். அவ்வளவுக்கு அழகான ஒரு வாழ்வு. அந்த காணிக்கையிலே ஏழை கம்மின் உணவு அந்த காணிக்கை போட்டாலே சும்மா சொல்லவில்லை, உற்று பார்த்து சொன்னார். மிகுதியாக போட்டாள், கடவுளை நம்பி போட்டாள், கடவுள் உற்று பார்த்தார். அந்த தொழுகை கூடத்திலே கை சூம்பியவன் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தானே, உற்று பார்த்து நடுவில் வா என்றார். தேவையில் இருப்பவர்களை கடவுள் உற்று பார்த்தார். அடுத்தவர் சொன்னார்கள், இவர் நமக்கு மக்களுக்காக தொழுகை கூடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், அதை உற்று பார்த்தார். நல்ல காரியங்களை உற்று பார்த்தார். போய் தொழுகை கூட தலைவனுடைய மகனை நலமாக்குவோம் வாருங்கள் என்று சொன்னார். அல்லது அந்த தந்தை சொன்னது போல நல்ல சமாரி உமையில குற்றுயிரும் கொலையுயிருமா கடந்தவனை உற்று பார்க்க சொன்னார். உற்று பார்க்காதவர்கள் குருவாக இருந்தாலும் சரி, சட்ட வல்லுநராக இருந்தாலும் சரி, எனக்கு தேவையில்லை. ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல. யாரெல்லாம் தேவையில் இருக்கக்கூடியவர்களை, துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களை உற்று பார்க்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுக்கு உகந்த அயலார்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்தோனியார் எதுக்கு அந்தோனியார் பட்டம் எதுக்கு வந்துச்சு? அந்தோனியார் எதுக்கு மொட்டை போட்டாரு? நிறைய பேர் உற்று பார்க்கிறார்கள் என்று ஒரு புகார் வந்தது. அந்தோனியாரை பார்ப்பதற்கு செல்லக்கூடியவர்கள் மறைவுரைக்காக செல்லவில்லை, அவர் அழகாக இருக்கிறார், அவர் அழகாக இருக்கிறார். இளம்பெண்கள் முண்டி எடுத்து ஓடுகிறார்கள், திருமணமான பெண்கள் ஓடுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் தன்னை அசிங்கப்படுத்தி கொண்டார். தன்னை வைத்து கொண்டு யாரும் பாவம் செய்யக்கூடாது. தன்னுடைய நோக்கம் இறைவார்த்தை வழங்குவதற்காக. எனவே உற்று பார்த்தல் பாவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நினைத்து அவர் தன்னை அங்கே மொட்டையடித்து கொண்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் அந்தோனியார் உற்று பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னை ஏமாற்றியவனை உற்று பார்த்தார். தன்னை நாடி வந்த அத்தனை தேவையில் இருந்தவர்கள் உற்று பார்த்தார், உதவி செய்தார். கடவுளுடைய வல்லமையை கடலில் உற்று பார்த்தார், கடவுளுடைய வல்லமையை கழுதையில் உற்று பார்த்தார், கடவுளுடைய வலிமையை, உண்மையான உடனிருப்பை, நற்கருணலை உற்று பார்த்தார், கடவுளுடைய உயிர் வாழ்தலை இறைவார்த்தையில் உற்று பார்த்தார். எவ்வளவு உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. நாமோ அடுத்த ஆட்டு சங்கதத்தை ஒத்து பார்க்கிறோம். எப்படி முன்னேறுவோம்?
எப்படி முன்னேறும்? அதனால் கன்னிப்பெண்ணை உற்றுவா நோக்காத என்ற இறைவார்த்தை கன்னிப்பெண்ணை, பொருளை, பிறரின் ஆசீர்வாதத்தை, பிறரின் பலவீனத்தை உற்று பார்க்க கூடாது. நாம் நல்லதை, தேவையானது மட்டுமே உற்று பார்த்தோம் என்றால் அந்தோனியாரை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்பது கூடுதல் செய்தியாக இருக்கின்றது. எனவே அருமையான நண்பர் தந்தை டேனியல் கப்புச்சின் சபை அல்லது அந்தோனியார் சபை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். அவருடைய பணி சிறக்க ஜெபிக்கின்றோம். 22/1/2024 திங்கட்கிழமை 7ஆம் திருவிழா காலை 6:30 மணிக்கு திருப்பலி. சிறப்பிக்கக்கூடியவர்கள் திருமணமான ஆண்கள். மாலை 6:30 மணிக்கு புனித ஜெபமாலை, மறைவுரை, நற்கருணை ஆசீர், இறை சிந்தனை, இரு மாப்புள்ள செயல்கள் எதையும் செய்யாதே, சீராக்கி ஞானம் 10:6. இந்த இரு மாப்புள்ள செயல்கள் எதையும் செய்யாதே என்ற இறை சிந்தனையை இறை முழக்கமாக தந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடியவர்கள் இறைபணியாளர் சர்ச்சில் பங்கு தந்தை புஷ்பவனம். அன்று இரவு புனித தனிஸ்லாஸ் தொடக்கப்பள்ளி வழங்கக்கூடிய கலை இரவு நடைபெறும். நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே